சார் வாய்ஸ் கேக்குதா சார்? பேசுங்கம்மா, சவுண்டா பேசுங்க. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் எல்லாம் வல்ல இறைவனருள் அனைவருக்கும் துணை இருக்கட்டும். இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களை போல் பிபிஎஸ் பிடிஎஸ் குடும்பத்தை அழகு செய்து கொண்டிருக்கும் இங்குள்ள அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்ற குரலுக்கு ஏற்ப வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்தினை முதலில் வணங்கி என் தொடக்க உரையை தொடங்குகிறேன். வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் பல தடைகளை தாண்டி பல அடிகளை வாங்கி வெற்றியை தேடி பிபிஎஸ் பிடிஎஸ் குடும்பத்திற்கு புதியதாக வந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் சாரதா. நான் தேனி மாவட்டத்தை சேர்ந்த இந்தியாவின் முதுகெலும்பான விவசாயத்தை சார்ந்த விவசாயியின் மகளாவேன். எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சாலும் என்னதான் செய்தாலும் வாழ்க்கையில முன்னேறவே முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் இருந்தேன். அப்படிப்பட்ட நிலையில இந்த பிரபஞ்சம் பிபிஎஸ் பிடிஎஸ் வாய்ப்பை எனக்கு கொடுத்தது. 15 நான் ஜாயின் பண்ணேன். என்னோட இன்கம் பாத்தீங்கன்னா 9500 ரூபாய். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் இருந்ததை விட என்னோட குடும்பம் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை கண்டு கொண்டு வருது. எவ்வளவுதான் நம்ம கான்செப்ட்ல இணைஞ்சு நம்ம மணி ஏர்ன் பண்றக்கூடிய வாய்ப்புல நம்ம பார்த்திருப்போம். பட் பல கோடிகள் பல லட்சம் வர நமக்கு கொடுக்கக்கூடிய பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்துல இன்னைக்கு இணைஞ்சிருக்க எல்லாருமே லக்கி பெர்சன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம் வாழ்க்கையில நாம கடந்து வந்த பாதைகள் பல இருக்கலாம். ஆனா அவை எதுவுமே நம் வாழ்க்கையை மாற்றி இருக்காது. ஆனா இங்கு புதியதாக பிபிஎஸ் பிடிஎஸ் பாதையில் இணைந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளின் வாழ்க்கை மாற தொடங்கிருச்சு அப்படின்னு தான் நான் 100% நம்பிக்கையா நான் சொல்லுவேன். கடிகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தினமும் ஓய்வில்லாம உழைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் எல்லா இடத்துலயும் கடிகாரத்தை உயரத்துல வச்சிருப்பாங்க. நாமளும் ஓய்வில்லாம உழைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையும் மிகப்பெரிய எட்ட முடியாத ஒரு உயரத்துலதான் இருக்கும். இன்னையில இருந்து இங்க இருக்க எல்லா சகோதர சகோதரிகளும் உங்க வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு நீங்க நம்பலாம். இன்னையில இருந்து உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், எல்லா சகோதர சகோதரிகளும் வாழ்க்கையில வெற்றி என்னும் செல்வத்தை ஈட்டக்கூடிய ஒரு இடத்துல நீங்க வந்திருக்கீங்க. இன்றையில இருந்து நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு செல்வத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையில முன்னேற்ற தரக்கூடிய இடத்துல இருக்கீங்க அப்படின்றத மனசுல வச்சு நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்துல இணைஞ்சிருக்கோம். நமக்கு வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு, இப்படி ஒரு அதிசயமானது எங்கடா இருந்துச்சு, பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையை மாற்ற போது அப்படிப்பட்ட அற்புதமான அச்சய பாத்திரம் எங்க பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்தை விளக்க ஒரு அயன் லேடிய கூப்பிடலாம். அதுக்கு முன்னாடி பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்தை தெரிந்து கொள்ள ஆர்வமாக வந்திருக்கோம் அனைவரும் ஒரு 20 நிமிடம் மனநிலையை ஒருநிலைப்படுத்தி ஸ்கிரீன்ல நீங்க வைக்கணும் அப்படின்னு அனைவரும் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா உலகத்திலே சிறந்த ஒன்று கல்வி. அப்படிப்பட்ட கல்வியை மற்றவருக்கு போதிக்கக்கூடிய ஒரு கலைமகள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஷனர் இன் இன்ஜினியரிங் காலேஜ் 5 இயர்ஸா ஒர்க் பண்ணிருக்காங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல 4 வருடம் தடம் பதித்து ஒரு 1000 ரூபாயை கொடுத்து பல லட்சங்கள் பல கோடிகள் வரை நம்மளோட வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இந்த பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்துல இணைந்து அவங்களோட வாழ்க்கையில முன்னேறி கொண்டிருக்கிற த கிரேட் லீடர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த கோபிசெட்டி பாளையத்தை சேர்ந்த உஷாராணி மேம் அவர்களை அனைவரின் சார்பாகவும் வரவேற்கிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. பிபிஎஸ் பிடிஎஸ் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சாரதா மேம் பாத்தீங்கன்னா கவிதை நயத்தோட என்ன வரவேற்றது மிக்க மகிழ்ச்சி. அனைவரையும் வரவேற்றது அதை விட மிக்க மகிழ்ச்சி. ஓகேங்களா? சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளான் பிரசன்டேஷனுக்குள்ள போய்க்கலாம். ஒன்ஸ் அகைன் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே
மேடம் நான் ஷேர் பண்ணட்டுங்களா? இல்லைங்க சார். பண்ணிக்க. அப்போ பண்ணிக்க. ஓகே மேம், ஸ்கிரீன் தெரியுதாங்க மேம்? தெரியுமா? மேம் தெரியுது. ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க உங்களோட மொபைல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மொபைல்ல ஒரு மெசேஜ் மட்டும் வாட்ஸ்அப்ல போட்டு பாருங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணுங்கன்னு ஒரு மெசேஜ் போட்டு பாருங்க. ஒரு 2 நாள் கழிச்சு எந்த ரிப்ளையும் வராது. திருப்பி கால் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 24 மணி நேரம் பத்தவே இல்லைங்க, அதனாலதான் நான் உங்களுக்கு திருப்பி கால் பண்ணலன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? சோ அது நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கிற நேரங்கள் பத்தாத இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல என்னதான் இருக்கு, என்னதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்களே, அது என்னதான் நம்ம இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்குள்ள வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கு உஷாராணியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் உள்ள வந்திருப்பீங்க. ஒரு சிலர் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் என்னன்னு வந்து பாருங்க அப்புறம் பாத்துக்கலாம்னு ஒரு சிலர் சொல்லி அழைச்சிருக்கலாம். ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இது வரைக்கும் நான் லைஃப்ல பார்த்ததே இல்ல, நீங்களும் வந்து என்னன்னு பாருங்கன்னு ஒரு சிலர் சொல்லி அழைச்சிருக்கலாம். ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா நான் பார்த்த பிளான்ல பல விதமும் இல்ல எல்லா விதமும் இதுல வித்தியாசமா இருக்குன்னு ஒரு சிலர் சொல்லி இருக்கலாம். ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா இதுல வருமானம் மட்டும் இல்ல ஆரோக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கும்னு ஒரு சிலர் சொல்லி இருக்கலாம். எப்படி சொல்லி அழைச்சிருந்தாலும் நான் இந்த பிளான முடிக்கும் போது அதுக்குண்டான விடை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நான் கொடுத்துட்டு நீங்க எனக்கும் ஒரு உத்தரவாதம் கொடுங்கன்னு கேட்டுட்டு மொபைல் போன் பாத்தீங்க அப்படின்னா 20 நிமிடம் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்காக உங்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றதுக்காக ஒரு 20 நிமிடம் ஓகேங்களா முழு ஒத்துழைப்பு உங்களோட மொபைல் போனோட எனக்கு கொடுக்குமாறு மிக மிக தாழ்மையுடன் கேட்டுட்டு என்னோட பணியை நான் இப்ப தொடங்குறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இதுல அப்படின்னா நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்குள்ள உள்ள வரணும். ஓகேங்களா? சோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம், என்ன விதமான ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் கிரவுட் ஃபண்டிங்ல வரக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட். கிரவுட்னா என்ன? சோ என்ன அப்படின்னா பொதுமக்கள் ஃபுல்லா ஒண்ணு கூடுறதான் கிரவுட். ஏன்னா தனியால இருந்து ஒண்ணு கிரவுட் என்ன பண்ண முடியாது, கிரியேட் பண்ண முடியாது. கூடா சேர்ந்த எக்ஸாம்பிள் கூட்டு முயற்சி தான் என்னன்னா இருக்கிற முயற்சியிலேயே மிக தலைமையான முயற்சின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு முயற்சியை கையில் எடுக்கிறதா கிரவுட் ஃபண்டிங். ஓகேங்களா? சோ இந்த கிரவுட் ஃபண்டிங்ல நான் பல விதமான ஒவ்வொரு 4-5 விதமான கேட்டகரி இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த கேட்டகரி தான் டொனேட். டொனேட் அப்படிங்கறது என்ன அப்படின்னா முழு மனதோட சரிங்களா ஆத்மார்த்தமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நன்கொடை கொடுக்கறது தான் என்ன அப்படின்னா டொனேட். சோ இப்ப இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேருக்கு டொனேட் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு கேட்டிருப்பாங்க, எனக்கு ஒரு 1000 ரூபாய் பத்தல 500 ரூபாய் பத்தல கொடுப்பா நான் வந்து தரேன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா நீ கொடுத்து வந்து திருப்பி கூட தர வேண்டாங்க, பட் ஆனா நல்லபடியா பார்த்து நீங்க திருப்பி வீட்டுக்கு சந்தோஷமா வந்தா போதும்னு சொல்லி 500 1000 கொடுத்துருப்போம். ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு 500 ரூபாய் எனக்கு பத்தாம இருக்கு, 1000 ரூபாய் பத்தாம இருக்கு, என்னோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க போறாங்க, பையன் படிக்க போறான், பொண்ணு படிக்க போறான்னு சொல்லிட்டு ஒரு சிலர்கிட்ட என்ன பண்ணிருப்போம் டொனேஷன் கேட்டிருப்போம், நம்மளும் டொனேஷன் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? சோ நல்லா படிங்க நல்லா படிக்க சொல்லி பொண்ணு கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரிதான் இங்க பாத்தீங்க அப்படின்னா முழு மனதோட யாருன்னே தெரியாத ஒரு நபருக்கு 1000 ரூபாய் டொனேட் பண்ணி நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்குள்ள உள்ள வரோம் நண்பர்களே. ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் அதிகமா நம்ம டொனேஷன் எங்க கேட்டிருப்போம் அப்படின்னா அதிகபட்சம் வாய்ப்பு கோயில்கள்ல கேட்டிருப்போம். ஓகேங்களா? சோ கோயில்கள்ல கொடுக்கக்கூடிய டொனேஷன் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அதிகபட்சமாவும் இருக்கும். நம்ம மினிமம் 1000 ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படின்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை எல்லா பக்கமும் நீங்க அந்த பத்திரிகையில பாத்திருப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னா கோபுர தரிசனம் சும்மா நின்னு பார்த்தாவே வந்துருமா அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா 2 கேட்டகரி இருக்கு. நம்ம மனசார ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய உதவியாகட்டும் நன்கொடையாகட்டும் பாராட்டாகட்டும் அது மிகப்பெரிய இடத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போய் நிக்க வைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கோபுர தரிசனம்
கோடி புண்ணியம். அதே மாதிரிதான் நீங்க கொடுக்கற இந்த 1000 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல உள்ள யாரோ முகம் தெரியாத ஒரு நபருக்கு போய் சேரும் போது உங்களுக்கு கோடியும் புண்ணியமும் சேருது. ஓகேங்களா? கோடி எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த பிளானோட ப்ராஜெக்டோட இறுதியில நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. புண்ணியம் எப்படி வருதுன்னு சொல்றேன். ஆக்சுவலா இந்த 1000 ரூபாய் டொனேட் பண்ணது மூலமாவே நம்ம முதல் புண்ணியத்தை ஏத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம இதை யாருக்கெல்லாம் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை, ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு போய் யாருக்கெல்லாம் சேர்க்கிறோமோ அவங்க மூலமாவே அதை கொண்டு போய் சேர்த்த கடமைக்காகவே உங்களுக்கு புண்ணியங்கள் சேர்ந்துகிட்டே வரும். அது எல்லாரும் பாத்தீங்க எப்ப உணர்வீங்க அப்படின்னா, உங்களை பார்த்து ஒருத்தர் சொல்லுவார் பாத்தீங்களா, நான் என்னமோ நினைச்சேங்க, பட் ஆனா உண்மையிலுமே நான் மனசார சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்த நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்ப புண்ணியங்கள் நம்மளுக்கு என்ன ஆயிட்டு வந்துட்டு இருக்கும், சேர்ந்துகிட்டு வரும். அப்ப இதுக்குள்ள வந்த அத்தனை பேரும் கோபுர தரிசனம் கண்ட மாதிரியே கோடி புண்ணியம் அடையவும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்த இந்த 1000 ரூபாய்க்கு இந்த டொனேட் பண்ண பர்சனான அமௌண்ட்டுக்கு நம்ம தான் பாஸ். யாரெல்லாம் டொனேட் பண்ணமோ அவங்க எல்லாமே இந்த ப்ராஜெக்டுக்கு நம்ம தான் பாஸ். சோ அப்ப நம்ம எந்த மாதிரி முழு உணர்வோட முழு மனசார இதை நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கறத இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப எல்லா பக்கமே நிறைய பிளான் பார்த்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு செகண்டுக்கு 10-15 ப்ராஜெக்ட் வந்துகிட்டு இருக்கு, பிளான் வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல எந்த மாதிரி விதத்துல வித்தியாசமா இருக்கு நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் அப்படிங்கறத பாத்திரலாம். இது ஒரு கம்பெனி கிடையாது. என்ன மேடம் சொல்றீங்க, கம்பெனி எல்லாம் இருக்கிறவங்களே சீக்கிரம் காலி பண்ணிட்டு போயிடுறாங்க, நீங்க கம்பெனியே இல்லன்னு சொல்றீங்களே, அப்ப என்ன இதுல இருக்கு அப்படிங்கிற நிறைய பேர் கேட்கலாம். இங்க இருக்கிறதே ஃபுல்லா எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் தான். 100% ஃபுல்லா சிஸ்டம் தான் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, நம்மளோட ப்ராஜெக்ட கொண்டுட்டு போக போகுது. ஓகேங்களா? சோ அதனால கம்பெனி இல்லங்கிறபடியா இங்க ஆபீஸ் இல்ல. சோ கம்பெனி இருந்ததுன்னா ஆள் போடணும், ஆபீஸ் போடணும், அதை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ஸ்டாஃப் போடணும். சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் இங்க எதுவும் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க எல்லாருமே ஓனர் தான். ஓகேங்களா? சோ ஒவ்வொருத்தர் யாரெல்லாம் 1000 ரூபாய் நன்கொடையா கொடுத்து உள்ள வந்தமோ ஹெல்ப் பண்றதுக்காக எல்லாருமே ஓனர் தான். தனிப்பட்ட ஏன்னா இது வரைக்கும் பார்த்ததுல எல்லாத்தையுமே ஓனர் எல்லாம் ஒருத்தர் 2 பேர் தான் பார்த்திருப்போம். இங்க ஒருத்தர் 2 பேர் இல்ல, உள்ள வந்த அத்தனை பேரும் ஓனர் தான். செப்பரேட்டா தனி ஓனர் கிடையாது. ஓகேங்களா? சோ மார்க்கெட்டிங் பண்ணணுமா மேடம்? ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாத்துலயுமே ஒரு வருமானம்னு ஒரு வருமான வாய்ப்புன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் பண்ற ஒர்க்கா தான் இருக்குங்கிறது 99% எல்லாத்துக்கும் தெரியும். சோ மார்க்கெட் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஒரு ப்ராடக்ட கொண்டுட்டு போக முடியாது. ஏன்னா நான் 100 ரூபாய்க்கு விற்கலான்னு கொண்டுட்டு போற இடத்துல அங்க போய் சேர்த்தும் போது 50 ரூபாய்க்கு வரும், அடுத்த நாள் சேர்த்தும் போது ஒருத்தர் ஃப்ரீயாவே அதை கொடுப்பாரு. சோ அந்த மார்க்கெட்டிங் என்பது நம்மளால என்ன பண்ண முடியாது, கடைசி வரைக்கும் நம்மளால கொண்டுட்டு போக முடியாது. சர்வீஸ் சார்ஜ் ஏதாவது இங்க இருக்கா அப்படின்னா, கம்பெனி இருந்தாதான் சர்வீஸ் சார்ஜ். இங்க கம்பெனியே இல்லாதபடியா சர்வீஸ் சார்ஜ் கிடையாது, அட்மின் சார்ஜும் கிடையாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, இங்க மார்க்கெட்டிங் இல்லாதபடியா எந்த ப்ராடக்ட்டும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்ல, சேல்ஸ் பண்ண வேண்டியது இல்ல. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ப்ராடக்டே 10-15 இருக்கும், அது என்னன்னு கண்டுபிடிச்சு படிக்கிறப்பலயே நம்மளுக்கு 6 மாசம் போயிடும். சோ இங்க அந்த மாதிரி எதுவும் இல்ல நண்பர்களே. அது மட்டும் இல்ல, நோ இன்வெஸ்ட்மெண்ட். இங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணுமா மேடம்? எதுவுமே இல்லைங்க. நம்ம கொடுக்குற ஆத்மாத்மா கொடுக்குற அந்த 1000 ரூபாய் டொனேஷன் மட்டுமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. சோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறது 5000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி அந்த மாதிரி போட்டு எடுக்கிறதா இன்வெஸ்ட்மெண்ட். சோ ROI டெய்லி எனக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்றதுதான். சோ அதுல எல்லாத்துலயும் எல்லாமே ரிட்டர்ன் வந்த மாதிரி தெரியல, எல்லாமே போன மாதிரி தான் தெரியுது. ஓகேங்களா? சோ இங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ரினியூவல் ஏதாவது இருக்கா மேம்? ஞாபகம் வச்சு பண்ணிட்டு இருக்கணுமா? இங்க ஏதாவது எந்த ரினியூவலும் கிடையாது. கம்பெனியே இல்ல. சோ கம்பெனி இருந்தது அப்படின்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நம்ம என்ன பண்ணியாகணும், கம்பெனியோட லைசன்ஸ் நம்ம ரினியூவல் பண்ணியாகணும். இங்க கம்பெனியே இல்லாதபடியா லைசன்ஸும் கிடையாது. சோ இத்தனையும் வித்தியாசமா மத்தத காட்டிலும் நம்ம பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் டாப்ல இருக்கு நண்பர்களே. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம மெயினா இதுல இயங்கக்கூடியது 3 பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஒர்க். 100% 100% சிஸ்டம் ஒர்க் நம்ம இதுல எல்லாத்துலயுமே பார்க்க முடியும். எந்த இடத்துல பார்க்கலாம், எங்க மேம் தெரியும் சிஸ்டம் ஒர்க் அப்படின்னா, நம்ம வெப்சைட்ல ஒர்க் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் என்னென்ன சேஞ்சஸ் நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற மாதிரி அத்தனை ஐடென்டிபிகேஷனும் அதுலயே டேஷ்போர்ட்லயே கொண்டு வரக்கூடிய சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஷோட சிஸ்டம் தான். ஓகேங்களா? 100% டிரான்ஸ்பரன்சி. 100% டிரான்ஸ்பரன்சினா என்ன மேடம்? நான் இப்பதான் புதுசு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ஒரு சில கம்பெனில ஒரு சில ப்ராஜெக்ட்ல என்ன
தாண்டி நம்மளது எங்க நிக்குது அப்படிங்கறத வேற லெவல்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, சோ இந்த 100% பேமெண்ட் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா பீப்புள் டு பீப்புள் மெத்தட்ல தான். பீப்புள் டு பீப்புள் இதுவும் கிடையாது. ஏன்னா எங்கிட்ட இருக்க அமௌண்ட் எனக்கு 20% அவங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அது அடுத்த லெவல். இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 100% பேமெண்ட் ஆன்லைன் மூலமா தான். ஓகேங்களா? சோ கிரவுட் ஃபண்டிங் அப்படிங்கிறது எனக்கு எஸ்டாப்ல ஒரு பக்கத்து வீட்டுக்காரதாங்க இருக்காங்க, நான் போய் அவங்ககிட்ட கேஷா கொடுத்து ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்னா கேஷ் கிடையாது. இங்க ஃபுல்லி ஆன்லைன் மட்டும்தான். ஓகேங்களா? சோ அந்த 100% பேமெண்ட் ஆன்லைன் சிஸ்டம். சோ இத்தனையும் தாண்டி நம்மளோட முழு தாரக மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிவ் ஹெல்ப் கெட் ஹெல்ப். உதவி கொடு உதவி பெறு. ஓகேங்களா? சோ நார்மலாவே நம்ம என்ன நல்லது செஞ்சாலும் திரும்பி நம்மளுக்கு நல்லது வருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இது காலங்காலமா அந்த காலத்துல மட்டும் கிடையாது, இந்த காலத்திலேயே இது நீடிச்சிருக்குங்கிறது நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்குள்ள வந்த அத்தனை பேருக்கும் தெரியும் நண்பர்களே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் ஹைலைட்டா இருக்கும். எதுவா இருந்தாலும் சரி, நீங்க படமே பாத்தீங்கன்னாலும் சரி, ஒரு சில பாட்டு ஹைலைட்டா இருக்கும், ஒரு சில டைலாக் ஹைலைட்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா அக்யூரேட்டா ஒரு பர்டிகுலர் பார்ட் சூப்பரா இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே செதுக்கி வச்ச சிற்பம்ஸ் எல்லாம் எங்க வந்து தோன்றுது அப்படின்னா இந்த பிசினஸ் இந்த சார்ட்ல தான் நண்பர்களே. என்ன அப்படின்னா நம்ம பாட்டுக்கு ஏனோ தானே இதை பார்க்க கூடாது. ஓகேங்களா? இது 2 செகண்ட் இன்னைக்கு ஃபுல்லா இதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க பாத்துட்டீங்கன்னா நான் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சார்ட்டை நீங்களே என்ன பண்ணிக்கலாம், இதை பார்க்காமயே டிராப் பண்ற அளவுக்கு நீங்க என்ன பண்ணிடுவீங்க, தரவாயிருவீங்க நண்பர்களே. சோ அப்படி தரவாயிட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நீங்களே அழகா என்ன பண்ணிடலாம், நம்ம சொல்லி கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஒர்க் என்னன்னா 1000 ரூபாய் டொனேட் பண்ணிட்டு இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்குள்ள ப்ராஜெக்டுக்குள்ள என்டர் ஆகுறேன். அது என்னோட முதல் ஒர்க். நான் ஃபர்ஸ்ட் ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சிஸ்டம் என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குது. என்ன பண்ணுது அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் லெவல்குள்ள என்டர் ஆக போகுது. இங்க பாத்தீங்க அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ்ல குளோபல் ஆட்டோ ஃபில்ல தான் ஐடி வந்து நம்மளுக்கு ஃபில் ஆயிட்டு இருக்கும் நண்பர்களே. அது நல்லா தெளிவா வச்சுக்கோங்க. இது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, மிகப்பெரிய ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா குளோபல் ஆட்டோ ஃபில் ஆகுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவே நம்மளுக்கு ஒரு மெயின் ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டாவே நம்மளுக்கு அதை நீங்க பார்க்கலாம், தப்பே இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல அதிகமான லெவல்ஸ் நிறைய லெவல் இருக்க மேம், 10, 15, 20ன்னு போகுதா, இன்னும் அடுத்த பக்கம் ஸ்லைடுக்கு இது கண்டினியூன்னு போட்டு கொண்டு போக போறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நண்பர்களே. நம்ம கிட்ட இருக்கிறது 4 லெவல் மட்டும்தான். தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் எல்லாரும் என்ன பண்ணிடலாம், அழகா சொல்லிடலாம் இந்த ப்ராஜெக்ட. ஓகேங்களா? சோ எப்படின்னா நான் ஒருத்தருக்கு கொடுத்தோம் 1000 ரூபாய், கரெக்டுங்களா? உள்ள வரும்போது யாருக்கோ தெரியாத ஒரு நபருக்காக உதவி செஞ்சோம், ஒருத்தருக்கு நம்மளுக்கு திருப்பி உதவி செய்ய போறாங்க. ஒருத்தர் கொடுத்தோம், 2 பேர் திருப்பி உதவ போறாங்க. அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நண்பர்களே. அதுல 2 பேருக்கு வந்து 1000 ரூபாய் வாங்குவோம். அப்போ 2000 நம்ம ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம். எதுலன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் ரிசீவ் பண்ணதையுமே அந்த 1000த்துல இருந்து 750 ரூபாய் அடுத்த லெவல் அப்டேட் இன்னொரு தெரியாத நபருக்கு அனுப்ப சொல்லி சிஸ்டம் காட்டும். நம்ம 750 அனுப்புனதுக்கு அப்புறம் அடுத்த 1000 ரூபாய் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அதுவும் முதல் லெவலோட இன்கம், முதல் லெவலோட ரிசீவ்ட் அமௌண்ட் தான். அது அந்த 1000த்துல இருந்து 750 அனுப்புவோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா 2000 ரூபாய் ரிசீவ் பண்ணிருக்கோம். 2000த்துல 750 பிளஸ் 750 1500 அடுத்த லெவல் அப்கிரேடுக்காக நம்ம கொடுக்குறோம் நண்பர்களே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இதை ரிசீவ் பண்ணி தான் கொடுக்குறோம். நம்மளோட கையில இருந்து போட்டது அந்த 1000 ரூபாய் மட்டும்தான். அதை முதல் போட்டு ப்ராஜெக்ட் குள்ள வந்துட்டோம். இப்ப வந்து 1000 ரூபாய் பாத்தீங்கன்னா முகம் தெரியாத நபர்கள் நம்மளுக்கு அனுப்புறாங்க 2 பேர். ஓகேங்களா? அதுவும் 2 பேர் ஒட்டுக்கா அனுப்புவாங்களா அப்படின்னா ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குறோம் 1000 ரூபாய். அதுல இருந்து 750 அனுப்புனதுக்கு அப்புறம் தான் 2வது நபர் நம்மளுக்கு 1000 ரூபாய் அனுப்புவாங்க. ஏன்னா நம்ம வாங்கி என்ன பண்ண மாட்டோம், வச்சிருக்க மாட்டோம். ஏன்னா அது நம்மளோட அமௌண்ட் கிடையாது, நம்மளோட காசு கிடையாது. அது இன்னொருத்தருக்கு போக வேண்டியது. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா 1000 ரூபாவை வாங்குறோம். அப்பவே என்ன பண்றோம், யாருக்கு 750 சென்ட் பண்ணணும்னு அடுத்த செகண்டே நம்மளுக்கு சிஸ்டம் காட்டும். நம்ம என்ன பண்ணிடலாம், சென்ட் பண்ணிடுவோம். அதுல 250 ரூபாய் ப்ராஃபிட் நிற்கும். 2வது நபர் அதுக்கப்புறம் 1000 ரூபாய் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அதுல இருந்து 750 அனுப்புவோம். இதுலயும் 250 ப்ராஃபிட் இருக்கு. அப்ப ஒட்டுமொத்தமா ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் நம்ம
ஃபர்ஸ்ட் லெவல்ல எடுத்திருக்கோம் நண்பர்களே. ஓகேங்களா? ரெண்டாவது லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மேட்ரிக்ஸ்லயும் நம்ம 2x2 சொன்னோம் இல்லைங்களா? சோ 2 பேர்கிட்ட இருந்து வாங்கணும். இப்ப 1500 ரூபாய் டொனேட் பண்ணிருக்கோம். அப்போ நம்மளுக்கு 4 பேர் 1500 ரூபாய் நம்மளுக்கு டொனேட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? எகைன் நம்ம என்ன பண்ண போறோம்? 4 பேர்கிட்ட இருந்து 1500 ரிசீவ் பண்ண போறோம், வாங்க போறோம் நண்பர்களே. வாங்கின அமௌண்ட் மொத்தம் பாத்தீங்கன்னா 6000 ரூபாய். அந்த 6000த்துல இருந்து 2500 நம்மளோட அடுத்த லெவல் அப்கிரேடுக்காக நம்ம சேமிப்பு பண்ணிடுவோம். மீதி இருக்கிற பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 3500 ரூபாய். அதுல ரீபர்த் ஐடி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரீபர்த் ஐடி ஸ்டார்ட் ஆகுது எங்கன்னு பாத்தீங்கன்னா 2வது லெவல்ல. சோ இந்த ரீபர்த் ஐடினா என்ன அப்படின்னா நம்ம பேர்லயே சிஸ்டம் நம்மளுக்கே போட்டு கொடுக்கறது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னன்னா ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது திருப்பி திருப்பி நம்மளுக்கு பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி சிஸ்டம் நினைச்சு கொடுக்கறதா நம்மளுக்கு இந்த ரீபர்த் ஐடி. அப்ப இந்த 1000 ரூபாய் ஏன் 1000 ரூபாய்னா நம்ம ஒவ்வொரு ஐடியும் உள்ள டொனேட் பண்ணும்போது 1000 தான் டொனேட் பண்றோம். கரெக்டுங்களா? அப்போ சிஸ்டமே நம்ம பேர்ல ஒரு 1000 டொனேட் பண்ண சொல்லுது வரக்கூடிய இன்கம்ல இருந்து. அப்ப இந்த 1000 ரூபாய் நான் டொனேட் பண்ணிட்டு என்னோட ரீபர்த் ஃபர்ஸ்ட் ஐடியை நான் ரிசீவ் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்கள். சோ இருக்கிற பணியிலேயே என்ன சொல்றது, மிக அருமையான பணின்னு சொல்றது ஸ்பான்சர் பணி. ஏன்னா நல்லது கிடைச்சாலும் ஒரு சிலருக்கு சொல்றதுக்கு மனசு வராது. போதுமப்பா நம்மளுக்கு வந்தா போதும் அப்படிங்கிற மனசு இருக்கிற நிலைமையில நம்மளுக்கு தெரிஞ்ச அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றவங்க தான் ஸ்பான்சர். அது மட்டும் இல்லாம பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் என்னென்ன கரெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வருதோ அத்தனையும் அவங்க சரி பண்ணி கொடுக்கறது, எந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணுங்கிற கைட் பண்றது வரைக்கும் நம்மளுக்கு கத்து கொடுக்கறது ஸ்பான்சர் தான். என்னோட ஸ்பான்சர் இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். என்னோட ஸ்பான்சர் பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் பாக்யராஜ் சார். தேங்க்யூ சார் இந்த மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கொடுத்ததுக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 500 அமௌண்ட் ஸ்பான்சருக்கு போயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற 6000த்துல 2000 ரூபாய் நம்மளோட 2வது ப்ராஃபிட் நண்பர்களே. ஓகேங்களா? சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா 3வது லெவலுக்கு வரும். 2500 ஒருத்தருக்கு டொனேட் பண்ணிருக்கோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 8 பேர் நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்க, 2500 டொனேட் பண்ண போறாங்க. அப்ப ஒட்டுமொத்த அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20000 ரூபாய் ரிசீவ் பண்ணிருக்கோம். 20000த்தை 10000 ரூபாய் அடுத்த லெவல் அப்கிரேடுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், சென்ட் பண்ணிருக்கோம் நண்பர்களே. மீதி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2000 ரூபாய் ரீபர்த் ஐடி. சோ 1000 தானே சொன்னீங்க ஐடிக்கு, ரீபர்த் ஐடிக்கு. இது என்ன இங்க என்ன 2000 சொல்றீங்க அப்படின்னா அப்ப எத்தனை 2000 இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2000 இருக்கு. அப்போ 2 ரீபர்த் ஐடி திருப்பி உங்களுக்கு சிஸ்டம் போட்டு கொடுக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர் ஹெல்ப்பா 2000. அடுத்தடுத்த லெவல் இன்கம் நம்மளுக்கு வரும்போது ஸ்பான்சருக்கும் அவங்களோட பங்குக்காக சிஸ்டம் ஒதுக்கப்படுது. அதுல 2000 ரூபாய் ஸ்பான்சருக்கு போகுது. மீதி இருக்கிற ப்ராஃபிட் 6000 ரூபாய். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இப்ப இந்த 2 லெவல் தாண்டி 3வது லெவலுக்குள்ள வரும்போது நம்ம இன்னும் 2 பேருக்கு மினிமம் சொல்றேன் நான், சரிங்களா? மினிமம் இந்த மாதிரி ஒரு வருமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2 நம்பருக்கு நம்ம தெரிவிக்கும் போது முழு பயணியும் நம்ம என்ன பண்ண போறோம், சிஸ்டத்தோட வரக்கூடிய அத்தனை லெவலோட வருமானத்தையும் நம்ம எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு இதுல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 4வது லெவல் 16 பேர்த்துக்கிட்ட இருந்து 10000 ரூபாய். ஏன்னா நம்ம எவ்வளவு கொடுக்கறோமோ அதுல இருந்து மடங்காதான் வந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா? நம்ம 1000 ரூபாய் கொடுத்தோம். 2வதுல பாத்தீங்க அப்படின்னா வர்ற அமௌண்ட்ல இருந்து 1500 கொடுத்தோம். அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா 2500 கொடுத்தோம். அடுத்ததுல பாத்தீங்கன்னா 10000 ரூபாய். ஓகேங்களா? சோ இப்ப 10000 மடங்கு 16 மடங்கு நம்ம என்ன பண்ண போறோம், ரிசீவ் பண்ண போறோம். அடுத்த லெவல் இல்ல, நம்ம கிட்ட 4 லெவல் மட்டும்தாங்கிறபடியா அப்கிரேடுக்கான எந்த அமௌண்ட்டும் இதுல போக போறது இல்ல. ரீபர்த் ஐடி 5000 கொடுத்துருக்கு சிஸ்டம். அப்ப என்னன்னா நம்ம பேர்லயே 5 ஐடி நம்மளுக்கு என்ன பண்ணுது, சிஸ்டம் நம்மளுக்கு போட்டு கொடுக்குது. அப்போ இதனோட பிளஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீபர்த் ஐடி தான். நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு ரீபர்த் ஐடியோட ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பான்சருக்கு 10000 நம்ம 10000 சென்ட் பண்ணிடுறோம் ஸ்பான்சருக்கு. நெக்ஸ்ட் மீதி இருக்கிற அமௌண்ட் 1,60,000த்துல 15,000 போயிடுச்சுன்னா மீதி 1,45,000 நம்மளோட வருமானம் 4வது லெவல்ல மட்டும். அப்ப இந்த 4 லெவலும் கம்ப்ளீட் ஆகும்போது மொத்தமா எவ்வளவு ரிசீவ் பண்ணிருப்போம் அப்படின்னா 1,53,500 ரூபாய் ப்ராஃபிட் மட்டுமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அதை விட பல மடங்கு நம்மளுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய 8 ரீபர்த் ஐடியும் என்ன பண்ணிருக்கு, நம்மளுக்கு சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்கு
பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டைமும் 4 ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகும்போது ஸ்பான்சர் இன்கமா 12,500 ரூபாய் ஸ்பான்சருக்கு போகும் நண்பர்களே. இது மட்டும் எனக்கு ஒட்டுக்கா வந்துருமா மேம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கலாம். எனக்கு நான் ஐடி போடுறேன், ஒரு 10 நாள் எனக்கு 1,45,000 வந்துருமா, 4வது லெவல் நான் டச் பண்ணிடுவேனா, எல்லாரும் கேட்கக்கூடியது அதுதான் ஆன்சர். கரெக்டுங்களா? ஸோ எல்லாத்துக்கும் டக்குன்னு இது வரைக்கும் பார்த்த பிளான்ல எல்லாத்தையுமே நான் 500 ரூபாய் போடுறேன், 1000 ரூபாய் போடுறேன், 10,000 ரூபாய் போடுறேன், அது கணக்கு இல்ல. நான் போட்டதை எப்ப எடுப்பேன் அப்படிங்கிறது இங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம இதுல எதுலயுமே போட்டு எடுக்கிறதுக்காக இங்க வரல. நன்கொடை என்ன சொல்றது, ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஹெல்ப் 1000 ரூபாய் பண்ணதுக்காகத்தான் பிரபஞ்சம் இவ்வளவு அமௌண்ட்டை நம்மளுக்கு அந்த நல்ல மனசுக்கு கொடுத்து. ஓகேங்களா? அதைத்தான் நம்ம என்ன பண்றோம், மனசார ஏத்துக்கிறோம். அதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற ஹைலைட், என்னோட சார்ட் தான் நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் மெயின். அந்த நம்ம இது வரைக்கும் அந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோமோ அதுதான் இங்க ஹைலைட்டா வச்சிருக்கோம். என்னன்னா ஒரு ஐடிக்கு பாத்தீங்கன்னா 3 அப்கிரேட் லெவல் தான். ஃபர்ஸ்ட் அப்கிரேட் ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஜஸ்ட் நான் ரிமைண்ட் மட்டும் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்கிரேடுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1,500, 2வது அப்கிரேடு கொடுத்தது 2,500, 3வது அப்கிரேடு கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 10,000. இதுதான் நம்ம அப்கிரேடு கொடுத்தது. இந்த அப்கிரேடு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஒட்டு மொத்தமா எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 1,53,500 ரூபாய். இது நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. நம்ம டொனேட் பண்ணது 1000 ரூபாய், 150 மடங்குக்கு மேல நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த வருமானத்தை ரீச் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இது எவ்வளவு நாள்ல நடக்கும் மேடம்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஒரு 2 மாசத்துல நடக்குமா, 3 மாசத்துல நடக்குமா, 6 மாசமா, 8 மாசமா, 1 வருஷமா, 2 வருஷமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கொஸ்டின் கேட்கிறோம். கரெக்டுங்களா? என்ன ரீசன் அப்படின்னா இதுக்குண்டான பதில் நம்ம கிட்ட இருக்கு. சோ நம்ம என்ன பண்றோம், கிரௌட் எவ்வளவு சீக்கிரம் ஜெனரேட் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுவோம். என்னன்னா ஒரு சிலர் இங்க பேரண்ட்ஸா இருக்கிறவங்க அட்டன் பண்ண வந்திருக்கலாம். அவங்களோட மைண்ட் செட்ல பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொண்ணுக்கு பாத்தீங்க அப்படின்னா பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கலாம். அதுக்குண்டான அமௌண்ட் எனக்கு ஒரு 6 மாசத்துல தேவைப்படுது மேடம், 1 வருஷத்துல தேவைப்படுது, அது நம்ம பிபிஎஸ் பிடிஎஸ்ல கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா மேடம் எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு காலேஜ் ஃபீஸ் கட்டியிருக்காங்க, அடுத்த செம் ஃபீஸ் நானே கட்டணும், அதுக்குள்ள இந்த அமௌண்ட் நான் ரிசீவ் பண்ணிடுவேனான்னு சொல்லி ஒரு சிலர் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கு மேம், ஒரு 6 மாசம் தள்ளி போட சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ள இந்த அமௌண்ட் வந்துருமான்னு சொல்லிட்டு அதுக்கும் பல பேரை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அத்தனை பேர்த்துக்கும் வழி ஒரே வழிதான், எவ்வளவு சீக்கிரம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு இந்த மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ அடுத்தவங்களுக்கு எப்படி கொண்டுட்டு போய் எவ்வளவு வேகமா கொண்டுட்டு போய் சேர்க்கிறோமோ அவ்வளவு வேகமா நம்ம இந்த என்ன பண்ணிடலாம், இந்த 3 அப்கிரேடையும் கம்ப்ளீட் பண்ணி 4 லெவல் கம்ப்ளீட் ஆகிறது ஒரு ரவுண்ட் சொல்லுவோம். ஒரு ரவுண்ட் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா இதுல கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்க அப்படின்னா ரீபர்த் ஐடி தான் நான் இங்க ஹைலைட் பண்ண போறேன். என்னன்னா இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துலயுமே ஒரு சிலர் கேட்பாங்க, நானும் நிறைய பாத்துட்டேங்க, ஃபர்ஸ்ட்ல வரவங்களுக்கு இன்கம் வரும் பாத்திருக்கேன், ஆனா லாஸ்ட்ல வரவங்களுக்கு வருமா கொஸ்டின் மார்க்குங்க. அதனால நான் இதுல எனக்கு இத பத்தி டீப்பா வேணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒவ்வொரு ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகும் போதும் 8 ரீபர்த் ஐடி நம்மளுக்கு கிடைக்குது. அந்த 8 ரீபர்த் ஐடிக்கும் பாத்தீங்க அப்படின்னா 4 ரவுண்ட் இருக்கு. அதுலயும் நம்ம என்ன பண்ண போறோம், 3 லெவல் அப்கிரேட் பண்ண போறோம். வருமானமா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் 1,53,500 ரூபாய் வாங்குவோம் நண்பர்களே. அப்ப 8 ஐடிக்கும் என்ன பண்ணுவோம், 8 பெருக்கல் 1,53,500 போட்டு பாருங்க, 12 லட்சம் ரூபாய் ரிசீவ் பண்ணுவோம் நண்பர்களே. ஓகேங்களா? சோ இந்த 8 ரீபர்த் ஐடிக்கும் என்ன ஆகும், இதே மாதிரி 2வது லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது ரீபர்த் ஐடி வரும். அப்ப என்னன்னா அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா 64 ரீபர்த் ஐடி வந்திருக்கும். எகைன் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஐடி எவ்வளவு இன்கம் வாங்குச்சோ அதே வருமானம் 64 ஐடிக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா 1,53,500 பெருக்கல் 64 போட்டீங்க அப்படின்னா
நியரஸ்ட் பக்கமா வந்துட்டோம் 1 கோடி. ஓகேங்களா? சோ கோடிக்கு ஒரு 2 லட்சம் சேர்க்கும் போது 1 கோடி ரூபாய் ரீச் ஆயிரும். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொன்னேன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொன்னேன். சோ புண்ணியத்தை நான் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணேன், கோடி இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? சோ இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பு நம்ம பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல இருக்கு. அதுக்கு போடக்கூடிய விதை பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் நன்கொடை மட்டுமே. சரிங்களா? அதை மட்டும் நீங்க மைண்ட்ல தெளிவா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த அமௌண்ட் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் வேணுமா வேண்டாமாங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணோம். கரெக்டுங்களா? ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்துல ஒரு 10,000 5,000 கடன் கேட்டாவே ரொம்ப சிரமம். ஏன்னா அவங்கவுங்க ஃபேமிலியை ரன் பண்றதே சிரமமா இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம போய் கேட்டு வாங்குறது முடியாத காரியம். அந்த மாதிரி இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல ஒரு 1000 ரூபாய் விதை போட்டு எத்தனை மரம் முளைக்குதுன்னு தெரியல, முளைச்ச மரம் எல்லாமே வெவ்வேறு மரமாகவும் போயிட்டு இருக்கிற இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கு மிகப்பெரிய என்ன சொல்றது பிரபஞ்சத்துக்கு தேங்க்ஸ் தான் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த பிளானை கிரியேட் பண்ண சங்கர் சாருக்கும் இந்த சிச்சுவேஷன்ல தேங்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் இது வரைக்கும் பார்க்கல மேடம், இப்ப நான் பார்த்திருக்கேன். இப்ப நான் வேற என்ன பண்ணலாம், இது அடுத்தவங்களுக்கு நான் சொல்லலாமா, எத்தனை பேருக்கு சொல்லலாம், ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். அதுக்கு நான் இப்ப இந்த இடத்துல நான் விளக்கம் சொல்றேன். முதல் இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா நானும் 2 நீங்களும் 2 அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எல்லாரும் சீக்கிரமா அடி எடுத்து வைக்கணும். என்ன ரீசன்னா நம்மளுக்குள்ள அந்த 3rd லெவல் இன்கம் வாங்குறதுக்கு 2 நபருக்கு இந்த என்ன சொல்றது லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? அது சிஸ்டம் சொல்ற சின்ன கண்டிஷன். ஏன்னா வாங்க போறது பல லட்சம் இல்ல கோடிகள் அப்படிங்கறத நம்ம முந்தின ஸ்லைட்லயே பார்த்துட்டோம். அப்ப இந்த மாதிரி ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை 2 பேருக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. மினிமம் 2 சீக்கிரமா கொடுங்க. நானும் சீக்கிரமா கொடுத்துட்டேன், நீங்களும் சீக்கிரமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எவ்வளவு கொடுக்கத்தான் நம்மளுக்கு எவ்வளவு திருப்பி கிடைக்கும் அப்படிங்கறத இதுல பாத்துக்கலாம். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் ரெஃபரல் ஆல்ரெடி 2 பேருக்கு கொடுத்து உள்ள வந்துட்டோம். 2வது லெவல் கம்ப்ளீட் ஆகி இன்கமும் ரிசீவ் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 பேருக்கு சேர்த்து 12 பேர் நம்ம என்ன பண்றோம், 12 பேருக்கு இந்த லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ கொண்டுட்டு போய் சேர்க்கும் போது நம்மளுக்கு ஒரு போஸ்டிங் சிஸ்டம் கொடுக்குது. என்ன போஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ப்ரமோட்டர் போஸ்டிங். ஓகேங்களா? சோ இந்த சிஸ்டம் ப்ரமோட்டர் போஸ்டிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நாளைக்கு லாஸ்ட் டேட்டாவும் இருக்கு. என்ன எதுக்கு அப்படின்னா வரக்கூடிய 29ஆம் தேதி திருச்சி நடக்கக்கூடிய மீட்டிங்ல சிஸ்டம் ப்ரமோட்டரா இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனாகரல் ஃபங்க்ஷன்ல அட்மிஷன் இருக்குது. அதுல நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கும் கம்ப்ளீட் பண்ண ரெடியாவும் இருக்கீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க நாளைக்கு சண்டே தான் சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்காம ஒரு நாள் உங்களோட முழு உழைப்ப போடுங்க. அதுவும் இல்லாம ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடாம கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கையும் சேர்த்து போட்டீங்க அப்படின்னா நேத்து இன்னைக்கு வந்தவங்க கூட நாளைக்கு என்ன பண்ணிடலாம், சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆயிடலாம். ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது மாதிரி ஒரே நாள்ல போடும்போது எக்ஸ்பிளைன் பண்ணாம போடக்கூடாது. ப்ராஜெக்ட முழுசா சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தா கூட 1 மணி நேரம் அதிகபட்சம் 1 மணி நேரம் தேவைப்படும். ஓகேங்களா? குறைஞ்சபட்சம் 1/4 மணி நேரத்திலேயே சொல்லியும் என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி 12 பேருக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்த அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்றேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 1,50,000 இன்கம் ரிசீவ் பண்ணுவோம். என்ன ரீசன்னா ஒரு ஐடிக்கு நம்ம 12,000 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 12 பேருக்கும் பார்க்கும்போது 12,500 பெருக்கல் 12 போட்டீங்க அப்படின்னா 1.5 லட்சம் ரூபாய் நம்ம என்ன பண்ணிருப்போம், இன்கமா ரிசீவ் பண்ணிருப்போம் நண்பர்களே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த 12 பேருக்கும் 2வது ரவுண்ட்ல 8 ஐடி ரீபர்த் ஆயிருக்கும். அப்ப அதுல இருந்து 8 மடங்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து 8 மடங்கு போட்டு பாருங்க, 12 லட்சம் ரூபாய் நம்ம இன்கம் ரிசீவ் பண்ணிருப்போம். 3rd ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 8 ரீபர்த் ஐடியும் 64 ரீபர்த் ஐடியா மாறி இருக்கும். அதுக்கும் யாருதான் ஸ்பான்சர்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் ஸ்பான்சர். அப்ப ஒரு நபரை நீங்க கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஐ மீன் அந்த வருமான வாய்ப்பு என்ன சொல்றது லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராஜெக்ட்லயே எல்லாத்துலயுமே இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் சொல்லியிருக்கேனே தவிர லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மனதார இது வரைக்கும் நான் சொல்லவே அந்த வார்த்தையை நான் யூஸே பண்ணதே இல்லை. முதல் நான் பிபிஎஸ் ஸ்பீக்கர்ஸ்ல தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு அது தெரிஞ்சபடியா தான் நான் அதை சொல்றேன். ஓகேங்களா? சோ அப்ப
12 பேருக்கு நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும் போது நம்ம 3வது ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 96 லட்சம் ரிசீவ் பண்ணுவோம். அப்ப ஒருத்தர் கொண்டுட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் ஐடிக்கு மட்டும் டாப் ஐடிக்கு மட்டும் நீங்க ஸ்பான்சர் இல்ல, அவங்களுக்கு வரக்கூடிய எத்தனை ரீபர்த் ஐடி வந்தாலும் சரி, ரீபர்த் ஐடி வந்தாலும் சரி, அதுக்கு நீங்க தான் ஸ்பான்சர். இதுல எதுலயுமே எங்கேயுமே இல்லாத ஒரு இது இந்த இன்கம் ஸ்பான்சர் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பிபிஎஸ்ல தான் இருக்கு நண்பர்களே. ஆனா உள்ள வந்தவரு 8 ரீபர்த் ஐடியை வாங்கிதான் ஆகணும். அதுக்கப்புறம் 64 ரீபர்த் ஐடியும் அவரு வாங்கிதான் ஆகணும். ஓகேங்களா? அப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே கோடிங்கிறது என்ன பண்ணிடுவோம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல லட்சத்துல இருக்கும், 2வது ரவுண்ட்ல லட்சத்துல இருக்கும், ஒரு சில டைம் 2வது ரவுண்ட்லயே என்ன பண்ணிடுறோம், நம்ம கோடியே ரீச் பண்ற அளவுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் 12 பேர்த்தோட நிறுத்திக்கலாமா, எனக்கு நிறைய பேருக்கு தெரியும் மேடம், இன்னும் கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமா கொடுக்கலாம். அது கூட ஒரு 13 பேருக்கு சேர்த்துனீங்க அப்படின்னா 25 பேர் உங்களோட நேரடி இணைப்புல வந்துருவாங்க. அந்த நேரடி இணைப்புல அந்த மாதிரி 25 பேர் வந்தாங்கன்னா 2வது போஸ்டிங்கான சிஸ்டம் மேனேஜர் போஸ்டிங் வந்துருவோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா 25 பேரும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகும்போது நம்ம ஸ்பான்சர் இன்கமா 3,12,500 ரூபாய் இன்கம் ரிசீவ் பண்ணிருப்போம் நண்பர்களே. 2வது ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்ட்டு 8 போட்டுக்குங்க. சோ ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் 8 ரீபர் தேடி வந்திருக்கு இல்லையா, சோ 25 லட்சம் ரூபாய் நம்ம இன்கமா ரிசீவ் பண்ணுவோம். 3வது ரவுண்ட் பாத்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் இன்கம் ரிசீவ் பண்ணுவோம். 3வது போஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஹெட் போஸ்டிங். இந்த சிஸ்டம் ஹெட் போஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா 25 பேர் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி ஏற்கனவே அவங்களோட லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்றத பிளான் ஃபுல்லா முழு மனசோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்தவங்களோட அடிஷனலா இன்னொரு 25 பேர்த்த ஆட் பண்ணும்போது 50 பேர் வர்றாங்க. அப்படி வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 6.25 லட்சம் ரூபாய் இன்கம் வாங்குறோம். 2வது ரவுண்ட்ல 50 லட்சமாவும் 3வது ரவுண்ட்ல 4 கோடி ரூபாயும் ரிசீவ் பண்றோம் நண்பர்களே. லாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 4வது போஸ்டிங் சிஸ்டம் டைரக்டர் போஸ்டிங். சிஸ்டம் டைரக்டர் போஸ்டிங் ஆல்ரெடி கொடுத்ததுல இருந்து இன்னொரு 50 நபருக்கு இந்த வாய்ப்பை சொல்லும் போது 100 பேர் ரீச் பண்றோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டம் டைரக்டர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 12 லட்சம் ரூபாய் ரிசீவ் பண்றோம். 2வது ரவுண்ட்லயே இங்க 1 கோடி ரூபாவை டச் பண்றோம் நண்பர்களே. இது எல்லாமே சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னா நான் இப்ப எக்ஸாம்பிள் நான் 2 உங்களுக்கு 2ன்னு சொன்னபடியா அதே மாதிரி நான் எனக்கு 12 உங்களுக்கும் 12, எனக்கு 25 உங்களுக்கும் 25, எனக்கு 50 உங்களுக்கும் 50, எனக்கு 100 உங்களுக்கும் 100 அப்படிங்கிற மெத்தட்ல எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இதெல்லாம் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் 2-3 கேட்டகரியில சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு இதுக்குள்ள அமௌண்ட் வந்துருமா மேடம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் இல்லைங்களா, அத்தனை பேர்த்துக்கும் பிரபஞ்சம் கோடிகளை கொடுத்து எல்லாத்தையும் கோடீஸ்வரர் ஆக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்பான்சர் இன்கம்ல இருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நண்பர்களே. இதுதான் மிகப்பெரிய ஒரு பிளஸ். நான் 100 பேருக்கு கொடுத்துட்டேன் மேம், அதுக்கு மேல வேற யாரையாவது கொடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இப்படி ஒரு பார்த்துருக்கப்ப நம்ம கொடுக்காம இருக்கவும் முடியாது. அப்ப எத்தனை பேருக்கு அன்லிமிட்டடா கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் சிஸ்டம் நம்மளுக்கு கொடுத்திருக்கு நண்பர்களே. ஓகேங்களா? இது மட்டும் இப்போ நம்மளோட பாத்தீங்க அப்படின்னா 100 பேர்த்த கொடுத்து மிஸ்டர் ராமலிங்கம் சார் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் முன் உதாரணமா இருக்காரு. அப்படின்னா என்னன்னா 50 பேர் செய்ய வேண்டிய வேலைய ஒருத்தரே செஞ்சு கம்ப்ளீட் பண்ணும் போது நம்மளோட வேலை இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ குடுக்கறதுக்கு நாள் கடத்தாம யாரெல்லாம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கமோ நாளைக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம் நண்பர்களே. கம்ப்ளீட் பண்ணணும்னு முடிவெடுத்த அத்தனை பேர்த்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா எல்லாத்துலயும் வைக்கிற கண்டிஷன்ஸ் மாதிரி இல்லாம இங்க வித்தியாசமா இருக்கு. என்ன அப்படின்னா பல இதுல பாத்திருப்பீங்க ஒரே மொபைலுக்கு 10 ஐடி 15 ஐடி 20 ஐடி போடலாம்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 10 ஃபேமிலி தாண்டி நம்மளுக்கு இன்கமே வராது. ஓகேங்களா? ஆனா இங்க எப்படின்னா ஒரு ஐடிக்கு ஒரே ஒரு என்ன சொல்றது ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிளஸ் தான் நான் பாக்குறேன் நண்பர்களே. நீங்களும் அதை புரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளான புரிய வைக்காம யாரும் உள்ள வரக்கூடாது, வரவும் வேண்டாம். என்ன ரீசன்னா ஸ்பான்சர் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பணி என்னங்கிறத முழு மனசோட இப்ப எல்லாருமே புரிஞ்சிருப்பாங்க. என்னன்னா இப்ப எக்ஸாம்பிள் நான் ஒரு 100 பேர்த்த கொண்டு வரேன், நீங்க ஒரு 100 பேர்த்த கொண்டு வரீங்க அப்படின்னா 100 பேர்த்துக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கோம் அப்படின்னா 200 பேர் இருப்பாங்க. அப்ப 200 பேரும் நம்ம சொல்லி புரிய வைக்கும் போது சென்ட் பண்றதும் ரிசீவ் பண்றதும்
வருமானத்தை சீக்கிரமும் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணாம வாங்கிடலாம். ஓகேங்களா? என்னன்னா நமக்கு 100 பேர் கொண்டு வர்றது, நம்ம 100 பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு போறது மேட்டர் இல்ல, அவங்களும் அவங்கவுங்க பணியை செய்யும் போது ரொம்ப ஸ்பீடா வருங்கிறத அவங்கள புரிய வச்சுட்டோம் அப்படின்னா, நான் எனக்கு எப்போ ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகும், செகண்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகுங்கிற கொஸ்டின் யாருக்கும் வராது நண்பர்களே. அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒண்ணு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம உள்ள வந்துட்டோம் அப்படிங்கறதுக்காக 2 நபருக்கு சொல்லி மட்டும் விட்டுட்டு இருக்க கூடாது. அவங்களோட டே பை டே ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா, என்ன உங்களுக்கு மிஸ்டேக் இருக்கு, எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு, தாராளமா எங்க கிட்ட கேளுங்க. அதுக்குதான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்சர் பாத்தீங்க அப்படின்னா வர்றவங்களுக்கு மிகப்பெரிய வழி, ஒரு பாதையை என்ன பண்ணணும், வழியமைத்து கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு கீழே வர்றவங்களுக்கு நம்மளோட பணி இந்த அளவுக்கு மேன்மை அடைஞ்சிருக்கு அப்படின்னு திருப்தியோட அவங்களும் செய்வாங்க நண்பர்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஐடி ஆக்டிவேஷன் 100 நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கறது இருந்துச்சு. இப்ப இது வரைக்கும் இது இம்ப்ளிமெண்ட் ஆகல. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பின்னுக்கும் ஒவ்வொரு ஐடி ரெஜிஸ்டர் பண்ணும் போதும் பின் காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 20 ரூபாய். ஓகேங்களா? ஆல்ரெடி ஐடி ரெஜிஸ்டர் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இனி பண்ண போறவங்களுக்கும் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? 1020 ரூபாய் சென்ட் பண்ணிருப்பீங்க உங்களோட ஸ்பான்சருக்கு. இந்த 20 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா பின் காஸ்ட். ஓகேங்களா? சோ நம்ம கிட்ட 1000 ரூபாயும் பிளஸ் 1020 ரூபாயும் நம்மளோட டீடைல்ஸ கொடுத்துட்டு ஸ்பான்சர் கிட்ட நம்ம கொடுக்கணும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாம நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம எக்ஸாம்பிள் நான் என்னோட அக்கௌண்ட் வச்சிருக்கேன் மேடம், நான் பேங்க்ல லிங்க் பண்ணிருக்கேன், அதே மொபைல் நம்பர்ல நான் ஆன்லைன் பேமெண்ட் யூபிஐ மெத்தட்ல ஜிபே வச்சிருக்கேன், போன்பே வச்சிருக்கேன், பேடிஎம் வச்சிருக்கேன். இது போதுமா அப்படின்னா தாராளமா போதும் நண்பர்களே. ஜிபே மட்டும் எந்த ஐடி எந்த மொபைல் நம்பர் எதுல லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த யூபிஐ மெத்தட் கொடுத்தாலே போதுமானது. எல்லாத்துலயும் லிங்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷம். தாராளமா என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்துலயுமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாம நம்மளோட குளோனிங் ஐடி, இங்க குளோனிங் ஐடிங்கிறது என்ன அப்படின்னா ரீபர்த் ஐடி தான் குளோனிங் ஐடின்னு சொல்றோம். அது எல்லாமே நம்மளோட பேஜ்லயே என்ன ஆகும், வெப்சைட்ல நம்மளோட ஐடிக்குள்ளேயே டிஸ்பிளே ஆகும் நண்பர்களே. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது கொரிஸ் இருக்கா, ஏதாவது டவுட் இருக்கா, சிஸ்டத்துக்கிட்ட நான் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நான் யாருக்கிட்ட மேடம் கேட்கறது அப்படின்னு யாராவது நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுவோம் இல்லைங்களா நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷோட வெப்சைட்ல. அந்த லாகின்க்கு பக்கத்துலயே பாருங்க ஹோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹோம் டச் பண்ணீங்க அப்படின்னா சேட் பாக்ஸ் ஒண்ணுன்னு நம்மளுக்கு ஷோ ஆகும். அந்த சேட் பாக்ஸ் டச் பண்ணி உங்களோட கொரிஸ் என்ன, டவுட் என்னங்கறத போட்டுட்டு உங்களோட மொபைல் நம்பரை போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் தன் கடமையே செய்யும். எப்பொழுது அப்படின்னா அதை ரீட் பண்ணிட்டு உங்களோட கொரிஸை கான்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணிடுவாங்க நண்பர்களே. ஓகேங்களா? சோ இது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு டொனேஷன் கான்செப்ட்ங்கிறபடியா டொனேட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ரீஃபண்ட் கிடையாது. அதை விட பல மடங்கா என்ன பண்ண போறோம், முதல் ரவுண்ட்லயே 150 மடங்கு ரிசீவ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம ரீபர்த் ஐடியும் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது, பக்காவா என்ன பண்ண போகுது, ரிசீவ் பண்ண போகுது. ஓகேங்களா? சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மிகப்பெரிய பலம். ஓகேங்களா? சோ என்னன்னா 1 மடங்கு 2 மடங்கு இல்ல நண்பர்களே, நான் பல லட்சம் பல கோடியும் கிடையாது. 1000 ரூபாய் டொனேட் பண்ணிட்டு 150 மடங்கு ஒரு ரவுண்ட்ல மட்டுமே சரிங்களா ரிசீவ் பண்ண போறோம். அது குறைஞ்சபட்சம் 6 மாசம் 8 மாசம் ஒரு வருஷத்துலயே கூட இருக்கட்டுமே, அதிகபட்சம் நான் சொல்றேன். நம்ம வேலையை சீக்கிரம் செய்யும் போது 6 மாசத்துலயே அது கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ நான் இன்னொருத்தருக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு நான் என்னென்ன டீடைல்ஸ் அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கணும் மேடம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் அவங்களோட நேமை கேளுங்க, பேங்க் பாஸ்புக்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்து டைப் பண்ணி அனுப்ப சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கும்போது 5 டிஜிட் கொடுத்துட்டு இடையில ஸ்பேஸ் கொடுத்து 5 டிஜிட் தர வேண்டாம், 10 டிஜிட்டும் கண்டினியூஸா கொடுக்க சொல்லி வாங்குங்க. நெக்ஸ்ட் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரு, நெக்ஸ்ட் அவங்களோட ஜிபே நம்பர் என்ன, போன்பே நம்பர் என்ன, பேடிஎம் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அவங்க கிட்ட டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா பொறுமையா இருக்கும் போது கேளுங்க நண்பர்களே. எக்ஸாம்பிள் நீங்க கால் பண்ணும்போது அவங்க எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கலாம், இல்ல எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்றது ஸ்பீட் இது கூட நின்னுட்டு இருக்கலாம். ஓகேங்களா? சோ ஒரு சில என்ன சொல்றது டிராபிக் சிக்னல்ல கூட நின்னுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி டைம்ல கால் பண்ணி ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு டக்குனு டீடைல்ஸ் அனுப்புங்கன்னு தயவு செய்து சொல்ல வேண்டாம். அவங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நம்ம ஒரு கான்செப்ட் சொல்லணும் அப்படின்னா முழு பலன் அவங்களுக்கு போய் ரீச் ஆயிடும். அப்படி இல்லாம அவங்க
அப்படிங்கிறது என்ன ஆகாது, போய் சேராது. அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி இதை கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு தடவை செஞ்சாலும் திருப்பி என்ன பண்ணக்கூடாது, அதுல கரெக்ஷனே வராத மாதிரி தெளிவா இருக்கணும் நண்பர்களே. அப்ப இந்த டீடைல்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா பொறுமையா நீங்களும் சொல்லுங்க, அவங்களும் கண்டிப்பா உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்துடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன். என்ன ரீசன் அப்படின்னா நம்மளுக்கு மார்னிங் செஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டென்ஷனே ஆகாம ரிலாக்ஸா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. என்னன்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணும்போது நம்ம மனசு நினைச்சா மட்டும் சரிப்பட்டு வராது, கரெக்டுங்களா? கொண்டுட்டு போக முடியாது. உடலும் மனசும் ரெண்டும் சேர்ந்து நினைக்கணும். அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த என்னது நினைச்ச இடத்த போய் நம்ம எல்லாருமே ரீச் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நான் சுகர் டேப்லெட் போட்டுக்கோ மேடம், போட்டதே எனக்கு தூக்கம் வந்துடும், என்னால 4:30 எந்திரிக்க முடியாது, நான் நினைச்ச நேரத்துக்கு 7 மணிக்கோ எந்திரிக்க முடியாது, தானா தூக்கம் தெரிஞ்சாதான் உண்டு. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கை கால் வலி இருக்கணும். அந்த மாதிரி பல பிரச்சனைகள் என்ன பண்றோம், பல தொந்தரவுகள் எல்லாத்துக்குமே இருக்கும். அத்தனை தொந்தரவுக்கும் தீர்வு பாத்தீங்கன்னா நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல இருக்கு இருக்கு அப்படின்னா காலையில பாத்தீங்க அப்படின்னா 4:25 மணிக்கு நம்மளோட இதே ஜூம் மீட்டிங் லிங்க்ல மருந்தில்லா மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட், அடிஷனல் ப்ராஜெக்ட்னே நீங்க நினைச்சுக்கலாம், தப்பே இல்ல. என்னன்னா நம்ம வரக்கூடிய வருமானத்துல 90% நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான் கொடுக்கறோம். இங்க பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்குள்ள வந்த அத்தனை பேரும் மார்னிங் செஷன் அட்டென்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கற எக்ஸ்பென்சஸ் அப்படியே என்ன ஆகுது, சேவ் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமும் கூட வருது. அந்த ஆரோக்கியம் கூட வரும்போது டென்ஷன் அந்த மாதிரி ஒரு எண்ணமே என்ன ஆகாது, நம்மளுக்கு வரவே வராது நண்பர்களே. ஓகேங்களா? சோ அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ரிலாக்ஸா பொறுமையா எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் ஐடி போடுற மேடம்னு முடிவெடுத்து எல்லா டீடைல்ஸும் ஸ்பான்சருக்கு சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணனதையும் அவங்களுக்கு காட்டக்கூடிய பார்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட். இதுல 3 பகுதி தெரியுது நண்பர்களே. ஃபர்ஸ்ட் பகுதி தான் என்னது அப்படின்னா நம்மளோட டீடைல்ஸ். ஓகேங்களா? யாருக்கு அந்த முகம் தெரியாத நபர்னு சொன்னோம் இல்லைங்களா? சோ முகம் மட்டும்தான் தெரியாது, அவங்களோட பேர் என்னங்கிறது நம்மளுக்கு சிஸ்டம் ஷோ பண்ணும். அவங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்றோம், உங்களுக்கு நான் 1000 ரூபாய் டொனேட் பண்றேன், எனக்கு நீங்க அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்றோம். அமௌண்ட் சென்ட் பண்றது 2வது பார்ட். கன்ஃபார்ம் பண்ணனதுக்கு அப்புறம் நம்மளோட ஐடி யாருக்கிட்ட இருந்து அமௌண்ட் போகுது, அவங்களோட பேர் என்ன, யாரு ரிசீவ் பண்ண போறாங்க, அவங்களோட ஐடி என்ன, அவங்களோட பேர் என்ன, 4 பார்ட் 2வதுல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் நண்பர்களே. யாருக்கிட்ட இருந்து யாருக்கு போகுது அப்படிங்கறத தெளிவா போட்டுட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி சார் உங்களுக்கு 1000 ரூபாய் டொனேட் பண்ணிட்டேன், நீங்க செக் பண்ணிட்டு எனக்கு அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்லும் போது 3வது பார்ட் யாருக்கு நம்ம அனுப்பணுமோ அவங்களுக்கு அது ஷோவாகும் நண்பர்களே. அதை அவங்க என்ன பண்ணலாம், அப்ரூவல் கொடுத்ததையும் நம்ம இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிபிஎஃப் ஸ்பீட் கேஷ் ப்ராஜெக்டுக்குள்ள என்டர் ஆயிடுவோம் நண்பர்களே. ஓகேங்களா? சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் டெசிஷனுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? சோ இது எப்படி அப்படின்னா எல்லா விதமான கேட்டகரைஸ்லயும் உள்ள இருக்கும். எக்ஸாம்பிள் நான் வேலைக்கே போகாமையும் இருந்திருக்கேன், அந்த மாதிரியும் இருந்திருப்போம். ஐ மீன் அன்எம்ப்ளாய்டு பர்சன்ஸும் நம்ம உள்ள இருப்போம், எம்ப்ளாய்டு பர்சன்ஸும் உள்ள இருப்போம், ஆல்ரெடி பல லட்சங்கள் வாங்கிட்டு இருக்கிற பர்சன்ஸும் உள்ள இருப்போம். எல்லாமே என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இருக்கும். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயே ஆனாலும் 58-60க்கு மேல எனக்கு வேலை இல்லை, எங்க இல்ல கவர்மெண்ட்ல இல்ல, மறுபடியும் நான் தனியா தான் என்ன பண்ணணும், வேலை பார்க்கணும். கரெக்டுங்களா? சோ அப்போ ஆல்ரெடி எம்ப்ளாய்மெண்ட் இருந்தாலும் சரி, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் ஒரு முதலீடு நம்மள ஐ மீன் 1000 ரூபாய் முதலீடு 1000 ரூபாய் அவரோட ஹெல்ப் பண்றக்கூடிய மனசு எந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகுங்கிறது பல பாதைகள் இருந்தாலும் நம்ம லைஃப்ல நம்ம ஃபுல் செட்டில்மெண்ட் ஒரு 2 to 3 வருஷத்துல நினைச்சே பார்க்க முடியாத இடத்துக்கு நம்ம போய் சேருவோம் அப்படிங்கறது, எந்த பாதையை சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கறது எல்லாத்துக்குமே இப்பவே தெளிவா தெரியுது நண்பர்களே. அதுதான் நம்மளோட மெயின் பிளஸ். சரிங்களா? அப்ப நம்ம சக்சஸ்க்கான பாதை எல்லாருக்குமே வேணும். யாருமே எனக்கு எதுவுமே சக்சஸ் வேண்டாம் மேடம் அப்படின்னு யாராவது எதுலயாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா? எதுல இருந்தாலும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைச்சிருக்கோம். அது உண்மை, எல்லாருக்கோட மனசும் அதை தான் சொல்லும். இன்னொன்னு என்னன்னா நம்மளாட்ட ஒரு மனசாட்சி இருக்கிற நீதிபதி வேற எங்கேயும் கிடையாது. நீங்க வேணா நல்லா க்ளோஸ் பண்ணி ஐஸ க்ளோஸ் பண்ணி கண்ண மூடி ஒரு 10 நிமிஷம்
மட்டும் இந்த பிபிடிஎஸ் ஸ்பீட் கேஷோட பிளஸ் மட்டும்தான் எல்லாமே இருக்கு. இதை நம்ம எடுத்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் கண்டிப்பா முன்னேறும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருக்கோம் பினான்சியல் ஃப்ரீடம் சொல்லிட்டு. நீங்க இதுல என்ன பண்றீங்க அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம் அடுத்த கட்டம், பொருளாதார மாற்றம், வருமானம். ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, உங்க மனசாட்சி அதுக்கு உண்டான பதில். பொருளாதார மாற்றம் அல்ல, பொருளாதார முன்னேற்றமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மனசு சொல்லு நண்பர்களே. ஏன்னா அதெல்லாம் ஏதோ பிஏபிஎல் பிபிஎல் எல்லாம் பட்டாலாம் படிச்சுட்டு வரல. ஆனா அதை தாண்டி நீதிபதி இது வரைக்கும் கிடையாது, இனிமேலும் கிடையாது. கேட்டு இத ப்ராஜெக்ட் இது நம்மளோட லைஃப கண்டிப்பா மாத்தும். நம்மள மட்டும் கிடையாது, நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இத மாத்தும் அப்படின்னு முடிவு செஞ்ச அத்தனை நண்பர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் வருது போகுது, அது யாருக்கும் எந்த மாற்றமும் இல்ல. கோடீஸ்வரருக்கும் அப்படிதான், நம்மளுக்கும் அப்படிதான். எம்ப்ளாய்டு போனாலும் அப்ப எல்லாத்துக்குமே நாட்கள் ஒன்றுதான். கரெக்டுங்களா? அதுல பாத்தீங்கன்னா சூரிய உதயம் சொல்லிட்டு செய்தி காலண்டர்ல டெய்லி காலண்டர்ல பாத்தீங்க அப்படின்னா சூரிய உதயம் சொல்லிட்டு டைம் மட்டும் மாறி இருக்கும். ஒரு நாள் 6:15 சூரியன் உதயமாகும், ஒரு நாள் 5:45 உதயமாகும், ஒரு சில நாள் 6:10 உதயமாகும். கரெக்டுங்களா? நேரங்கள் மாறுபட்டாலும் உதயம் ஆகிறது என்ன பண்ண போறது இல்ல, சூரியன் எடுத்த போறது இல்ல. அதே மாதிரிதான் நண்பர்களே, உங்களோட வருமானங்கள் முன்ன பின்ன எப்ப நேரங்கள் மாறி வந்தாலும் வருமானம் வருவது உறுதி என்று சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வருவது விடியல் அல்ல, விடிக்கின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். திரும்பி சொல்லிடுறேன், விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். இன்னில் மட்டும் இல்லாமல் நாளைக்கு விடிய போற விடியல் அத்தனை பேருக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண எத்தனை வயசான 18 வயசுல இருந்து எந்த ஏஜ்ல வேணா நீங்க உள்ள இருந்து இந்த பிளான் பிரசன்டேஷனை கேட்டிருக்கலாம். அத்தனை பேருக்கும் மிக அற்புதமான விடியலா விடியட்டும், கண்டிப்பா விடியும் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சரணி மேடம். மிக அருமையான பிரசன்டேஷன். தெளிவா புரிஞ்சுக்கிற மாதிரி திட்டத்தை விளக்கினாங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு கூறினாங்க. ஒரு முகம் தெரியாத நபருக்கு நம்ம ஒரு 1000 ரூபாய் உதவுவதன் மூலம் எவ்வளவு பெனிஃபிட், எவ்வளவு இன்கம் பாத்தீங்களா? வாழ்நாள் முழுவதும் நம்ம உழைச்சா கூட நம்ம எல்லாரும் இவ்வளவு அமௌண்ட சம்பாதிக்க முடியுமா அப்படின்றத சொல்லவே முடியாது. பட் பிபிஎஸ்ல 2-5 வருடங்களில் பல லட்சம் பல கோடிகள் வரை சம்பாதிச்சு நாமளும் இந்த உலகத்துல வரைக்கும் ஒரு கோடீஸ்வரல ஆகலாம். உலக வரலாற்றிலே பிபிஎஸ் திட்டம் மாதிரி எந்த திட்டமும் வர முடியாது. உலக வரலாற்றிலே முதல் முறையாக மக்களின் நலன் கருதி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் சிங்கிள் என்ட்ரி ஆட்டோஃபிலான பிபிஎஸ் திட்டம். பிபிஎஸ் திட்டம்ன்றது மாறக்கூடிய 100% வெளிப்படை தன்மையா இயங்கக்கூடிய ஒண்ணுதான். இந்த இந்தியா லெவல்ல சொல்ல முடியாது, உலக வரலாற்றிலே பிபிஎஸ் திட்டம் மட்டும்தான். மாற்றம் ஒன்று, மாறாத ஒன்று. ஒரு நாள் வாழ்க்கை மாறாதா, நம்ம கடன் பிரச்சனை, அன்றாட பண பிரச்சனை எல்லாம் தீராதா அப்படின்னு பல எண்ணங்கள்ல இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வந்து இருப்பீங்க. அனைவரின் வாழ்க்கையும் வந்துட்டு இந்த பிபிஎஸ் திட்டத்துல இணைஞ்சாலே உங்க வாழ்க்கை வந்துட்டு மாறிடும் அப்படின்னு முழுமையா நீங்க நம்பலாம். 100% நம்பிக்கையுடன் வந்துட்டு இதை வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? இதுவரை பொறுமையாக இந்த பிபிஎஸ்டிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். 8 திசை முட்டுமறை தொடரட்டும் பிபிஎஸ் திட்டத்தின் புரட்சி ஏழை தூசிகள்ல துண்கள் என எழுந்து வா என அனைத்து மக்களுக்கும் தன்னம்பிக்கை ஊட்டிக் கொண்டிருக்கும் பிபிஎஸ் திட்டத்தில் அனைத்து சகோதர சகோதரிகளும் இணைந்து வாழ்க்கையில் முன்னேறி செல்வோம். வெற்றி நிச்சயம். கனவு காணாமல் கனவை நினைவாக்கி சரித்திரம் படைப்போம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.